கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், அதன் மேல் மகிழ்ந்து களி கூறுகிறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த அவருடைய சக்தி, தேவனை அறிகிற அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, ஆகா, என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரே, நான் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. அவர் என்னை தேடி வந்திருக்கிறார், என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், எனக்கு எல்லா விதத்தை பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை மீண்டும் ஒரு புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறார் இந்த உலகத்தில் என்று சொல்லி நம்முடைய உள்ளம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக எந்த விதத்தில் நீங்கள் சோர்ந்து போங்க. கர்த்தர் தேடி வந்தார் என்றால் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை, அந்த ஒரு திட்டத்தை அவர் வைத்து உங்களை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டமும் அவருடைய நோக்கம் உங்கள் மூலமாக அது நிறைவேறத்தான் அவர் உங்களை தேடி வந்து தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆக நீங்கள் சோர்ந்து போங்க. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆக நான் சோர்ந்து போகல அவசியமில்லை என்று நீங்கள் எண்ண வேண்டும். அதுதான் முதல்ல. ஆகையால் இந்த வாலிபன் இந்த தலைப்பில் நாம் பார்த்து கொண்டு இருக்கோம். இந்த வாலிபனுடைய அந்த தன்மை, அதனுடைய எப்படி தேவன் வைத்திருக்கிறார், அதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்ப்போம். பாருங்கள், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும் புது திராட்சை கன்னிகளையும் வளர்க்கும். பாருங்கள், அவருடைய காருண்யம், காட்னஸ், அதாவது அவருடைய தன்மை, அவருடைய ஸ்வாபம், அப்படி நிறைய விதமாக சொல்லலாம். அது பாருங்கள், தேவன் நமக்குள்ளே அந்த ஒரு ஸ்வாபத்தையே நமக்குள்ளே வைத்து நம்மை புது சிருஷ்டியாக்கியிருக்கிறார். அது எவ்வளோ பெரிய பெருசு பாருங்கள். அவருடைய குமாரனை கொண்டு நம்முடைய சிலுவையின் மரணத்தின் மூலம் நமக்கு அனைத்தையுமே, ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காட்னஸ், அந்த அன்பு, தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த காருண்யம், அந்த அன்பு, அந்த கிருபை, அந்த பலவிதமான வார்த்தை அதை நாம் சொல்லலாம். அதற்கான அந்த காருண்யத்தில் அந்த மாதிரி ஒரு தேவன் நமக்குள்ளே வந்து நம்முடைய வாலிப பருவத்துக்குள்ளே வந்து அவர் அப்படி நிலைநிறுத்துகிறார். நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சுவாபத்தையும் அந்த அன்பையும் நமக்கு தருகிறார். பாருங்கள், அவருடைய சௌந்தரியம், அவருடைய அழகு, பியூட்டி பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிது. அதே போல் வாலிபன் எப்படி ஒரு இளமையில் எப்படி இருக்கணும், அவன் எப்பொழுதும் முதுமையாக இருக்கும் பொழுது இளமையாக இருக்க வேண்டியதுதான் அவருடைய விருப்பம். ஏனென்றால் நீங்கள் எப்பவும் அவரோடு இருக்கும் பொழுது உங்களுடைய முகத்தில் என்ன நினைக்கிறீங்க, இளமையாகவே இருப்பீங்க. நீங்கள் ஒரு அந்த எப்படி சரீரம் போகிறது மாதிரி நீங்கள் போக முடியும். உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவும் பொழுது அவர் எப்படி இளமையாக, ஒரு வாலிபன் எப்படி செய்கிற ஒரு தன்மை நமக்குள்ளே வைத்தாரோ, அதே போல் தேவன் எப்பொழுதும் இளமையாக ஆவியாக இருக்கிற அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுடைய சரீரம் என்ன தெரியுமா, எப்பொழுதும் இளமையாக சௌந்தரியமாக இருக்கும். அவர் எப்படி சௌந்தரியமோ அதே போல் நீங்களும் இருக்க முடியும். ஏனென்றால் தேவன் அதைத்தான் விரும்புகிறார், நீ எப்படி இருக்கணுண்டான்னு சொல்லி. தானியம், அதாவது சாப்பாடு, ஃபுட்ஸ் வாலிபரையும் புது திராட்சை கன்னிகளையும் வளர்க்கும். இந்த மாதிரி ஒரு ஒயின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு அந்த மாதிரி ஒரு புஷ்டி அந்த மாதிரி கொடுத்து தேவன் அவர்களை வளர்க்கிறார். அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் என்று சொல்லி, வாலிபனுக்கு இதெல்லாம் தேவை, பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு 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 கொடுக்கும் பொழுது அதனுடைய தன்மை நமக்குள்ளே உருவாகி எப்பொழுது நீங்கள் இளமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகையால் தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன, வாலிபனுக்கு என்ன சொல்லுகிறார், அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கலாம். வாலிபன் என்ன சொல்லுகிறார், நீ எப்பொழுதும் காட்னஸ், அந்த உணர்வுக்குள்ளே தேவனுடைய அன்பு, கிருபை, இதெல்லாம் மாதிரி நீ இருக்கணும். காருண்யங்கிறது அந்த ஒரு காட்னஸ் அந்த சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே நீ இருக்கணும். அடுத்தால என்னதில் ரொம்ப பியூட்டி, கர்த்தருக்குள்ளே அந்த எப்படி நீ இருக்க வேண்டும் என்பது, வாலிபன் எப்படி அந்த மாதிரி இருக்கிறானோ, இல்லை எப்படி நல்ல புஷ்டியாக சாப்பிட்டு பெண்கள் எப்படி எல்லாம் இருந்து இந்த மாதிரி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நீ இருக்கணும். வாலிப பருவம் போல நீ இருக்கணும். அப்பொழுது தான் நீ உன்னுடைய உற்சாகத்தில் வார்த்தைகளை தேடுவா, வார்த்தைகளை நாடுவா, தேவனுக்குள்ளே இருப்பா. அது உன்னை வயது, அதாவது கடந்து வயசாகி போனாலும் நீ எப்பொழுது வாலிபனாகவே இருப்பாய் என்று சொல்லி அவர் உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்குறார். ஆகையால் சோர்ந்து போகுங்கள். எப்பொழுது இந்த வாலிப பருவத்தை நீங்கள் நினச்சி கொள்ளுங்கள். இந்த வாலிப பருவத்தில் நான் எப்படிலாம் இருந்தேன், எப்படிலாம் உற்சாகமானேன், அதே உற்சாகத்தை இந்த வசனத்து மேலே திணிங்க. அதை நான் எடுக்க போகிறேன், பேச போகிறேன், வாங்க போகிறேன், அதன் ஒவ்வொரு நாளும் நான் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணும்போது சொல்லும் பொழுது தேவனுடைய அனைத்து சுவாபமும், காருண்யமும், சௌந்தரியமும், உங்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து தானியங்களும் எல்லாமே உங்களுக்கு அனைத்தும் தேவன் தந்து உங்களுக்கு எப்பொழுதும் வாலிப பருவமாக வைப்பார். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். வாலிப பருவம் என்பது தேவனை நீங்கள் நாடும் பொழுது, அது வாலிப பருவத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே போல் நீங்கள் எப்பொழுதும் இருப்பீங்கன்னு சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். ஆகையால் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து இந்த வாலிபத்தை பற்றி நான் பார்ப்போம். இன்னும் ஒரு சில நாட்களில் முடிஞ்சு வேறு டாப்பிக்கில் பேசுவேன்.
ஆகையால் தேவன் நமக்குள்ளே உலாவுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.